ஓகே. இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிறது சி, லுக், வாட்ச் இந்த மூன்றுக்கும் உரிய வந்து டிஃப்ரெண்ட். பார்த்தா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட். அதில் வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் சியை பார்ப்போம். இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் தட் யுவர் ஐஸ் சிம்பிளி ஒப்சர்வ் யூ கேன் யூ சி. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒன்றை பற்றி கதைச்சிட்டு இருக்கும்போது உங்களோட கண் வந்து என்னத்தையெல்லாம் பார்க்குதோ அதை வந்து சியை மீன் பண்ணி வந்து நீங்கள் குறிப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் கி கேன் சி திஸ், அவனால் இதை பார்க்க முடியும். டிட் யூ சி தட் பைக், அந்த பைக்கை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ரோட காய்ச்சி விட்ருக்கும்போதோ இல்லை பைக்கில் போய் கொண்டு இருக்கும்போதோ என்னத்தையெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து சியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்ல வேண்டி வரும். ஓகே, யூ கேன் சி திஸ், ஐ கேன் சி திஸ், அப்படி வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் சியை யூஸ் பண்ணி. அடுத்த லுக் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இஃப் யூ ஆர் டைரக்டிங் யுவர் ஐஸ் அட் சம்திங், அதாவது வந்து நீங்கள் உங்களோட நேரடியாக வந்து உங்களோட கண்ணை வந்து உங்களோட பார்த்து வந்து கதைக்கிறது, அதுக்கு வந்து லுக் வந்து குறிப்பிடப்படும். லுக் அட் த பிக்சர், இந்த படத்தை பார் அப்படின்னு சொல்கிறது. லுக் அட் த போட், இந்த போட்டை பார் அப்படின்னு சொல்லி உங்களோட கண்ணை வந்து ஒன்றை வந்து நேராக வந்து 2 செகண்டோ 3 செகண்டோ அப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது, அதுக்கு வந்து லுக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். த வாட்ச் அப்படின்னு சொன்னால் லுக் அட் சம்திங் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம் கேர்ஃபுல்லி, அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நாங்கள் கவனமாக வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு டைம் பீரியட்டை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது. குறிப்பாக வந்து நாங்கள் டிவி பார்ப்போம். இப்போ டிவி வந்து ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலங்கள் வந்து ஒரு படத்தை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அட்டென்ஷனோட வந்து பார்ப்போம். அதெல்லாம் வந்து வாட்ச்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் வாட்சிங் எ மூவி, ஐ ஆம், அடுத்து வந்து ஐ ஆம் கோயிங் அவுட் சைட் ஃபார் எ மினிட், வுட் யூ ப்ளீஸ் வாட்ச் மை பேக், அதாவது வந்து நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், என்னுடைய பேக்கை வந்து ஒரு நிமிஷம் வந்து கவனமாக பார்த்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன்.